அனைவருக்கும் வணக்கம். புதிய ஆத்திச்சூடி அதோட ஒட்டிய தலைப்போடு இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு காலம் அழியல். காலத்தை வீணாக்காதே, எவருக்கும் திரும்ப கிடைக்காத ஒன்று காலம் மட்டும்தான், அதை உன் வசப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அருமையாக சொல்கிறாரு. அதாவது இந்த ஒரு நொடி போணுச்சுன்னா திரும்ப அந்த நொடி திரும்ப நமக்கு கிடைக்காதுன்றாங்க. அப்போ அந்த காலத்தை எப்போதுமே வீணாக்கக்கூடாது, அதை எப்போல்லாம் உன் வசம் வருதோ அதை பயன்படுத்திக்கொள் அப்படின்றார். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடுவாங்க. 10 பேரும் ஜெயிக்க போகிறதில்ல, அதில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான். ஆனால் 10 பேரும் ஒரு நம்பிக்கையை வச்சுப்பான், நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருப்பான். அப்போ வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓட்டணும். அப்போ என்னென்னா காலங்கிறது பொன் போன்றது. அதனால் அந்த காலத்தை வீணாக்காமல் நம்ம வாழ கற்றுட்டோம்னா இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக ஒரு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக பாரதியார் அணு அணுவாக அழகாக அற்புதமாக சொல்கிறாரு. அந்த காலம் எவ்வளோ பெரிய விஷயமானது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, இப்போ நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டப்பா அப்படிம்பாங்க. நேரம் வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போனது தான், அதுக்கப்புறம் திரும்ப வராது. அப்போது அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு நொடி பொழுது நம்மளை விட்டு போணுச்சு அப்படின்னா திரும்ப நீ எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அந்த நொடி உன்னை சேராது, போனது தான் அப்படின்பாங்க. அதனால் அந்த காலத்தை வீணாக்காத அப்படிங்கிற விஷயத்த அழகாக பாரதியார் இங்கே நமக்காக பதிவு பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, கிளைபல தாங்கல். அதாவது பல பொறுப்புகளை உன் முதுகில் ஏற்றி சுமக்காதே, பல கிளைகளை கொண்ட ஒரு மரமானது சிறிய காற்று அடித்தாலே கிளைகள் முறிய கூடும், அல்லது மரமே சாய்ந்து விழும் நிலைமை கூட ஏற்படலாம். அதாவது பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஆலமரத்துக்கு வேறு பலம் இல்லை, அதோட விழுதுகள் தான் பலம். அதுபோல் நம்ம நிறைய சுமைகளை தூக்கி போட்டு தோல் மேலே பண்ண முடியலன்னா நம்ம வாழ்க்கை மரங்கள் ஒடிந்து போனது போல் நம்ம வாழ்க்கையும் ஒடிஞ்சு போயிடும். அதனால் பல பொறுப்புகளை முதுகில் சுமக்காத, ஓரளவு உன்னால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோ சுமந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கழுதை மேலே டெய்லி நிறைய சுமைகளை சுமந்து கொண்டு வைக்கிறான். அதுக்கு தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வெயிட்டு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுது, ஆற்றுல போய் அந்த உப்போடு விழுந்துருது. அந்த உப்பு கரைஞ்சிருது, அதுக்கு சுமை குறைஞ்சிருது. அதுக்கு பயங்கரமான சந்தோஷம், சுமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம். அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி உப்பை தூக்கி அந்த கழுதை மேலே சுமக்க வைக்கிறான். அதுக்கு வெயிட்டாக தெரியுது, திரும்ப அதே மாதிரி போய் ஆற்றுல விழுந்துருது, உப்பு கரைஞ்சி போயிடுது. டெய்லி இப்படியே பண்ணும் பொழுது அவனுக்கு ஒரு விதமாக கோபம் வந்துடுது. என்ன அந்த கழுதை இப்படியே பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உப்பு மூட்டைக்கு பதிலாக பருத்தி மூட்டையை வச்சிடுறான். பருத்தி மூட்டையை அதே மாதிரி பருத்தி மூட்டையை வச்சோடனே என்ன பண்ணுதுன்னா, டெய்லி நான் ஆற்றுல போய் இறங்குற மாதிரி அன்றைக்கும் போய் ஆற்றுல இறங்கிறது. பருத்தி மூட்டைனா என்னது, கரையாது இல்லையா, திரும்ப பஞ்சு தானே, அது தண்ணி இழுக்கும் இல்லையா, இப்போ வெயிட் அதிகமாகுது. வெயிட்டு அதிகமாகும் பொழுது அதால் எந்திரிக்க முடியல, தூக்க முடியல. இதே போல் தான் மனித வாழ்க்கையும். எப்படின்னா, எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் சுமக்க முடியும். மற்றவங்களை ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே அழகாக தெளிவாக பயன்படுத்துகிறார். இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு என்ன தேவையோ, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அழகாக புதிய ஆத்திச்சூடில் அவர் சொல்கிறார். இதை மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறாரு. அதான் பல பொறுப்புகளை உன் முதுகில் ஏற்று சுமக்காதே, பல கிளைகள் கொண்ட ஒரு மரமானது சிறிய காற்று அடித்தாலே கிளைகள் முறியக்கூடும், அதுபோலவே உன் வாழ்க்கை அமையும். அதனால் நிறைய பாரங்களை சுமந்து போகாதே அப்படிங்கிறத விஷயத்த அவர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, கீழோருக்கு அஞ்சேல். கீழோருக்கு அஞ்சேல்னா, இழிந்த எண்ணமும் குணமும் உடையவர்கள் உங்களை விட வலிமையானவராய் இருப்பினும் அவரை கண்டு பயப்படாதேன்றார். அதாவதுனா உன்னை விட பலம் அதிகமாக இருக்கான், ஆனால் இழிவாக இருக்கிறான், அவன் குணத்துலேயும் சரி அவனுடைய எண்ணங்களும் சரி இழிவாக இருக்கான் அப்படின்னா அவனை கண்டு நீ கொஞ்சம் கூட பயப்படாத, அவனை விட நீ மேலானவன் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, உன்னை விட அவன் ரொம்ப மோசமானவன்,
அப்படிலாம் இல்லாமல் நீ உன் எண்ணமும் உன்னுடைய குணமும் சரியாக இருந்துச்சுன்னா உன்னை விட வலிமையாக இருக்கிறவனை கண்டு நீ பயப்படாத அப்படின்றாரு. எப்படி பாருங்களேன், அருமையான வார்த்தை பாருங்களேன். அவர்களை கண்டு ஒருபோதும் பயப்படான்றாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நல்ல எண்ணமும் நல்ல குணமும் உடையவன் நீ நல்லவனாக இருந்தீன்னா உன்னை கண்டு தான் அவன் பயந்து போகணும், அவனை கண்டு நீ பயப்படாத அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக தெளிவாக பயன்படுத்துகிறாரு. நன்றி.